ஹாய் கைஸ், வாங்க இந்த ட்ராமோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனோட அப்பாவுமே ஆமாம் யார் குழந்தைமா இது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் தானே இந்த குழந்தையே என்கிட்ட கொடுத்தீங்க, அதுவும் அந்த நதிக்கரை பக்கத்துலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்லைம்மா நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்க. ஹீரோயினுக்குமே இப்போ என்ன பேசுதுன்னே தெரியல. இல்லையேன்ற மாதிரி இவன் மண்டையை பிச்சுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வர செய்கிறான். வந்தவனுமே டூரி எப்போ வந்த வா அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அவங்க அப்பா கிட்ட பேச விடாமலே அவன் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இம்மா நான் உன்னை இப்போதான் பார்க்குறேன், நீ ஊர்லேருந்து இப்போ தான் வந்தன்ற மாதிரி அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்க. இருங்க அங்கிள் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோன்னுமே அவங்க அப்பாவுக்கு தலையில் அடிப்பட்டதில் சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு இருக்காரு. அவருக்கு பாஸ்டில் நடந்ததுதான் ஞாபகம் இருக்குது. நம்மளாம் எதுவும் சொல்லி அவரை இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அது இன்னும் மோசமாக போய் முடியலாம். ஸோ எதுவுமே அவர்கிட்ட சொல்லாதன்ற மாதிரி சொல்லிவிட, ஹீரோயினுக்கு எதுவும் சொல்லலைன்னா அப்பாவுக்கு எப்படி உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க பக்கத்துல வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க சத்தம் போட்டு செய்ய, ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோட அப்பாவுமே கேட்க செய்கிறாரு. உங்கள் பொண்ணு பண்ணி வச்சிருக்க காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதான் கல்யாணம் பண்ணாமலேயே ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்திருக்காளே, இதுக்குதான் வெளியூர் போயிட்டு வரேன்னு சொன்னாலா? ஏதோ இவ வெளியூர் போயிட்டு என்னென்னமோ கத்திட்டு வருவா, நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்குற நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கு. ஹீரோயினுமே இன்னும் அவங்க அப்பா கிட்ட பேசல இல்லையா? ஸோ முடிஞ்சப்போ அப்பா கோவப்பட போறாருன்ற மாதிரி அவள் பயந்து பார்த்துட்டு இருக்க. ஆமாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பாக இங்கெல்லாம் இருக்க எங்களால் ஒத்துக்க முடியாது. உன்னை நான் எவ்வளோ நல்ல பொண்ணு நினச்சேன், ஆனால் நீ இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவர் முன்னாடி இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சைலண்டாக சொல்லிட்டு இருக்க. ஓ அங்கே அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் தலையில் அடிபட்டிருக்கா, இது நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட நம்பாமல் அவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் நிஜமாலுமே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்திருக்காரு, தயவு செஞ்சு இன்னும் ஒரு டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு அவருக்கும் தெரியட்டும்ன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் அப்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷனாகி அவருமே கத்திட ஹீரோயினுமே பயப்பட செய்கிறா. அப்பா நம்மளை நம்பலையோன்ற மாதிரி அவருமே மரியாதையை என் வீட்டை விட்டு வெளியில் போங்க, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் குடும்பத்திலேயே 1008 பிரச்சனை இருக்குது, சம்பந்தமே இல்லாம என் குடும்பத்து பிரச்சனைக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க? உன் புருஷன் மட்டும் வேலைக்கு ஒழுங்கா போறானா? ஆனா தேவையே இல்லாம என் குடும்பத்து விஷயத்துக்குள்ள நீங்க எதுக்கு வரீங்க? யாரும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம என் பொண்ணை பத்தி எல்லாம் தப்பா பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மரியாதையை வெளியில போங்க என் வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட. மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இது என் பொண்ணோட குழந்தையா இருந்துச்சுன்னா அது எங்க வீட்டு குழந்தை, அதை நாங்க பார்த்துப்போம், நீங்க அதுக்குள்ள வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தான் அவர் வீட்டை விட்டு மற்றவங்க அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே உங்களுக்கு வழி தெரியலன்னா நான் வேணா கூட வரட்டுமா, வாங்க வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போடா வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை கூட்டிட்டு போக ஹீரோயினுமே சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்க செய்யறா. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க செய்யுது. அப்பாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த கேள்வியும் என்ன கேட்கலையன்ற மாதிரி பொண்ணுமே கேட்க செய்ய, நான் உன்னை நம்புறேன்டாமா, கண்டிப்பா இதுல என்னமோ இருக்கணும், ஆனா எனக்கு தான்மா சரியா எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, ஆனா அப்பா ஞாபகப்படுத்தி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போதே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி ஓகே, அப்பாவுக்கு எல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணா என்னோட பொண்ணா இங்கேயே இருக்கலாம், அது வரைக்கும் இதுதான் உன் வீடு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பத்தி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அதை பாக்குற நம்ம ஹீரோயின் அப்பவுமே சிரிக்க செய்யறாரு. வா, இப்படி ஒரு குழந்தைய மனசாட்சியே இல்லாம யார்தான் அந்த நதிக்கரை பக்கம் போட்டாங்களோ, அதுவும் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னா எனக்கும் தெரியலம்மா நான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா கண்டிப்பாக யோசிச்சு பார்க்குறம்மா, அது வரைக்கும் பாப்பா நம்ம கூட இருக்கட்டும்னு அவங்க அப்பாவை ஒத்துக்க செய்கிறாரு. நீ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாமிக்கு இது கொண்டு போய் நான் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், என்ன கொஞ்சம் தூரம் தான், ஆனால் சிரமம் பார்க்காம இதை மட்டும் செஞ்சிருமான்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினையுமே சரிப்பான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிறா. அந்த துணியை குழந்தையுமே பிடிச்சிக்க செய்ய பாப்பாவையும் கூட்டிகிட்டு போன அவங்க அப்பா சொல்கிறாரு. மறுநாளுமே விடிய செய்து நம்ம ஹீரோயினையும் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பாவுமே பொண்ணுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுமே திருப்பி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருக்க. சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வான்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல செய்ய சரிப்பான்ற மாதிரி இவளுமே கிளம்பிட்டு இருக்கா. அப்படி அவள் கிளம்பும் போது இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அவர் என்னமோ கொண்டு வராரு. என்ன பான்ற மாதிரி ஹீரோயினுமே கேட்க செய்ய, ஹீரோயின் கையிலே தானே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கா, அதுக்காக பேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு, நைட்டு ஃபுல்லாக எனக்காக ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்க செய்ய, ஆமாம்மா உனக்காக தான் பண்ணன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போதே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரிப்பா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க அப்பாவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு அவளுமே குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு கிளம்ப செய்கிறா. அவங்க அப்பாவுக்குமே சீக்கிரம் என் பொண்ணுக்காகவாது நான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்க செய்ய கட் பண்ண இந்த பக்கம் நம்ம வில்லியை தான் காட்டுறாங்க. நம்ம வில்லியுமே கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். மேடம் எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்னும் எதுவுமே கம்ப்ளீட்டாக முடியலன்னு கேட்குறாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரையும் என் டேபிளுக்கு வர சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கேன். வில்லியும் இன்னைக்கு வரவங்கெல்லாம் அவங்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸை நான் பார்த்து ஆர்டர் எடுக்க போகிறேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நடக்க போகிறதே வேறன்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அதான் நம்ம வில்லியோட குழந்தை. அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பேர் சுட்டு விழா போல இருக்கு. அதனால தான் எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா என்னோட வாரிசுக்கு இன்னைக்கு பேர் சுட்டு விழா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட தாத்தா நினச்சிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கண்ணு தெரியாது போல இருக்கு. அவங்க ஒய்ஃப்மே பார்த்து வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவருமே பார்த்து வந்துட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட பாட்டியுமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், இன்னும் ஐயர் கூட வரலன்ற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பாட்டியுமே சரி சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற மாதிரி அந்த வீட்டு பாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அது இந்த வீட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னோட குழந்தை, என்னோட குழந்தைக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வில்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாலும் வெளியில் நல்ல மாதிரி தான் காட்டிக்க செய்கிறான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க எனக்கு என் பேரப்பையன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த பேரப்பையனோட தாத்தாவுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா ஏன் பையன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பாவுமே வர செய்கிறாரு. ஆக்சுவலாக அவர் நல்லா குடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. இன்னைக்கு கூட குடிக்கணுமா, நல்ல நாள் அதுவுமான்ற மாதிரி கேட்க செய்ய, நல்ல நாளாக இருந்தானே கெட்ட நாளாக இருந்தானே எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான்ற மாதிரி அவர் ஏதோ சோகத்தில் பேசிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரம் சின்னமோ இந்த பேர போலதான்ற மாதிரி அந்த பேர குழந்தையோட தாத்தாவுமே சொல்லியிருப்பாரு. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், எப்படி இந்த சொத்துக்கு இன்னும் உரிமையாளராக இருக்கிறது அம்மா தானே அப்படின்ற மாதிரி அவரோட அம்மாவை கை கட்ட செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் சின்ன லெவலில் இருக்கும்போது அதை கவனிச்சுட்டது நானும் என் பொண்டாட்டியும் தான். இப்போ வேணா இதை மற்றவங்க எடுத்து பார்க்கலாம், ஆனால் அப்பா அந்த சாரீ பிஸ்னஸ்க்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்ததே நாங்கள் 2 பேர் தான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் அது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஒன்றும் நீங்கள் எடுத்து நடத்தலையே, நான் கூட நடத்த முடியாத நிலைமையில தான் நடந்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கண்ணு தெரியும்ல, நீங்கள் நினச்சிருந்தா அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்திருக்கலாம், ஆனால் நடத்தலையேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எப்படி வேணா இருக்கட்டும், அந்த சொத்து என்னமோ இன்னும் அம்மா பேரில் தான் இருக்குது, அவங்க தான் டிசைட் பண்ணணும் அந்த சொத்து என் பையனுக்கு போகணுமா இல்லை உங்கள் பையனுக்கு போகணுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரியுமே காட்ட செய்கிறாங்க. ஆக்சுவலாக இவரோட பையன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. நம்ம ஹீரோவுமே கோவிலுக்கு தான் வந்திருக்காரு. அதுவும் உங்கள் பாட்டி பிரசாதம் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. வந்து பார்த்தா செம்ம பெரிய கியூ நின்றுட்டு இருக்கு. இந்த கியூவில் நின்றுனா கண்டிப்பாக பிரசாதம் வாங்க முடியாது, எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்க. லைனில் ஒழுங்காக வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஹீரோவுமே லஞ்சம் கொடுத்து கொஞ்சம் என்ன மட்டும் முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் கடவுளை பார்க்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க, ஸோ இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துட்டு போயிட்டு இருக்கு. யூ நான் லாயர்யா, என்னோட டைம் எவ்வளோ வேல்யூபிளானது தெரியுமா, இந்த காசெல்லாம் அதுக்கு ஈடே ஆகாது, கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி போகிறதுக்கு ஏதாவது வழி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது சார், லைனில் நின்று வாங்கன்னு சொல்லிட்டு அதனால அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஹீரோக்கா இப்போ என்ன படனே தெரியல, இந்த ரோல நின்று நம்மளால வாங்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினியா இந்த லைன்லேயே 2வது ஆளாக நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க குழந்தைக்கு பேர் வச்சுட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்குமே அவள் குழந்தைக்கும் பேர் வைக்கணும்னு தோணுது போல இருக்கு. ஸோ ஹீரோயினியுமே அவள் எடுத்துகிட்டு வந்த அந்த ரெட் கிளாத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு பேர் வைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியாமா, ஹஸ்பண்டோட தான் பேர் வைக்க முடியும், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஐயோ இப்போ இவர்கிட்ட போயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அவள் நெத்தியை பார்த்து அவருமே ஒரு கலவுக்கு கெஸ் பண்ணியிருப்பாரு இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இவளே வாய் தந்து சொல்லிட, அப்படின்னா இந்த இடத்துல பேர் வைக்க முடியாதுமா, நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுமே எவ்வளோ பேசி பார்க்குறா, இன்றைக்கி நல்ல நாள் வேற போல இருக்கு, ஏன் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி. இல்லைம்மா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட தான் இந்த இடத்துல பேர் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே அந்த ஆளை விடுற மாதிரி தெரியல. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஃப்ரீயாகவே வாதாடி தரேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சார் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, நான் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோக்கா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட வேற, நீங்கள் பாருமா ஹஸ்பண்ட் இருந்தால் பேர் வைக்கலாம், இல்லைனா வைக்க முடியாது, கிளம்புமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வர ஹீரோமே அதான் ஹஸ்பண்ட் நான் இருக்கனே, அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இவன் யாருன்னே தெரியல, யாரா இவன் இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ கண்ணாலே சைகை காட்டிட்டு, இங்கே பாருங்க தான்
தோ இந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, பேர் தானே, சீக்கிரம் சீக்கிரம் வச்சுட்டு பிரசாதம் கொடுங்க, கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணுறன்ற மாதிரி ஹீரோனே பார்த்துட்டு இருக்க. இல்லைப்பா இந்த பொண்ணு நெத்தியில் குங்குமம் இல்லை, என்னதான் இதுன்ற மாதிரி கேட்க செய்ய. இங்கே பாருமா, நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக கோச்சிக்கிட்டு இப்படி புருஷனே இல்லைன்னா சொல்லக்கூடாது, புரியுதா? பாரு நீ குங்குமம் கூட வைக்காம வந்துட்டேன்ற மாதிரி அவன் பேசி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுவாங்க என் பொண்டாட்டி கோவப்பட்டா கோவத்தை மட்டும் கையோடு கொண்டு வந்துருவா, ஆனால் குங்குமத்தை கூட வைக்காம வந்துருவா. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ எங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும் தான் வந்திருக்கா. ஆனால் பாருங்களேன், குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்ற மாதிரி நடந்துக்கிறா. சரி சரி பூஜை ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி ஹீரோவுமே கேட்க செய்ய, ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவருமே ஒத்துக்க செய்கிறாரு. ஹீரோ போட்ட பர்ஃபார்மன்ஸ் அப்படி அவனுமே பொண்டாட்டினதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மேலே கையெல்லாம் போட்டு நின்றுட்டுருக்க. ஹீரோனுக்கு இப்போ இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல, அவன் இதான் நின்றுட்டுருக்கா குழந்தைக்கோசரம். சரி அப்படின்னா 2 பேரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் மணமேடையில் உட்கார வச்சுட்டு ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் கை வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவள் கை வைக்கவே ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கா. என்னம்மா நீ வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சி அவன் கை மேலே வச்சுட்டு இருக்க. அவர் பூவெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ பேர் தானே வைக்க போறீங்க, இதுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. சரி உங்க பொண்ணுக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்ற மாதிரி ஐயருமே கேட்க செய்ய, ஹீரோவே சுபின்ற பேரை சொல்லிடுறான். இவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. சுபி நல்லா இருக்குல்ல? ஆமா சுபியோட அம்மாவுக்கு இது ஓகே தானேன்ற மாதிரி கேட்க செய்ய, ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதே தெரியாம அவளை பார்த்துட்டு இருக்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா பார்க்கலாம் மக்களே. இந்த ட்ராமா ஒருத்தவங்க ஆக்சுவலாக கண்டினியூ பண்ண சொன்னதுனால தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த ட்ராமாவுக்கு வியூஸும் போகல, யாரும் பார்த்த மாதிரியே தெரியல. பட் இதை நான் கண்டினியூ பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ராமாவும் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடுறான். கோச்சிக்காதீங்க மக்களே. ஓகே டாட்டா பை பாய்.